அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் பை ஹரி. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது இதயம் நீயே என் ஷாலு. அத்தியாயம் 2. வாசுவா பெற்றோர்களா? முடிவெடுத்த ஷாலினி. ஷாலினி மிகவும் சந்தோஷமாக இருந்தாள். அம்மா அப்பா இருவரும் எதுவும் சொல்ல மாட்டார்கள், தன் ஆசைக்கு மறுப்பு தெரிவிக்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கை இருந்ததால் அவர்கள் கருத்து எதையும் கேட்காமல் தான் சொல்ல வேண்டிய விஷயத்தை சொன்னவள் துள்ளி குதித்து கொண்டு மாடிக்கு வந்துவிட்டாள். வந்தவுடன் தன் போனை எடுத்து முதல் வேலையாக நான் சொன்னதை செய்துவிட்டேன் என்று உற்சாகமாக வாசுவிடம் சொன்னாள். அவள் சொன்னதை கேட்டு எதிர்முனையில் இருந்த வாசு அப்படியே சிலையாக உட்கார்ந்தான். அவனால் நம்ப முடியவில்லை. எப்படி இவ்வளவு எளிதாக ஒத்துக்கொண்டார்கள்? இவள் என்ன பேசினாள்? அவர்கள் என்ன சொல்லியிருப்பார்கள்? எதுவுமே விசாரிக்காமல் உடனடியாக ஒத்துக்கொண்டார்களா? சில நிமிடங்களுக்கு பிறகே சுய நினைவு வந்தவனாய் அவளிடம் பேச ஆரம்பித்தான். அதற்குள் வாசு, ஆர் யூ தேர் என்று 2-3 முறை கேட்டுவிட்டாள் ஷாலு. ஷாலு, எனக்கு இப்பதான் உண்மையிலேயே பயமா இருக்கு. அது எப்படி? என்ன பார்க்காமலே சரின்னு சொல்லிட்டாங்களா? என்னை பத்தி ஏதாவது விசாரிச்சாங்களா? நீ என்ன சொன்ன? அவன் கேட்க பெட்டில் ஒருமுறை புரண்டு குப்புற படுத்தபடி பேச ஆரம்பித்தாள். ஏய், உனக்கு எதுக்கு இவ்வளவு சந்தேகம்? அவங்க உன்னை பத்தி எதுவுமே கேட்கல. சீக்கிரமே என்னோட படிப்பு முடிய போகுது. எப்படியும் எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்க தானே? நான் வாசுவ 1 வருஷமா லவ் பண்றேன். எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனையே பார்த்துடுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஷாலினியின் குரல் சந்தோஷத்தில் துள்ள தலையில் அடித்து கொண்டான் வாசு. எவ்வளவு அறிவான பொண்ணு இவ! இப்படி முட்டாள்தனமா பேசி இருக்காளே. தூங்க போறேன், குட் நைட்னு சொன்ன மாதிரி அவ பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கா. சொல்ல போனா இவ எதுவும் பேசி இருக்கல, தகவல் சொல்லிட்டு வந்திருக்கா. இதுக்கு இன்னொரு பக்கம் இருக்குல்ல, அத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம இவளே பேசி இவளே முடிவுக்கு வந்திருக்கா. கடவுளே! சலித்து கொண்டான் வாசு. வாசு, நான் எவ்வளவு சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆனா நீ எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்க. ஷாலு கேட்க அவனுக்கு இந்த கேள்வியே முட்டாள்தனமாக பட்டது. ஆனாலும் அவளுடைய மனநிலையை கெடுக்க விரும்பாதவனாக, ஷாலு, நீ ஏதோ காலேஜ் போறேன்ற மாதிரி சொல்லிட்டு வந்திருக்க. இது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. நீ உன்னோட மனசுல இருக்கத சொல்லிட்டு வந்துட்ட. இனி அவங்க இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். வாசு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னோட விருப்பத்துக்கு எப்பவுமே நோ சொல்ல மாட்டாங்க. பாரு, உன்னைய டாடி சீக்கிரமாவே மீட் பண்ணுவாரு, நம்பிக்கையுடன் சொன்னாள் ஷாலினி. வாசு அமைதியாக இருக்க அவளுக்கு சப்பென்று ஆனது. போ வாசு, நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற, எனக்கு தூக்கம் வருது, குட் நைட் என்றவள் நிம்மதியாக உறங்கிவிட்டாள். ஆனால் வாசுதான் அந்த இரவு முழுவதும் உறக்கமில்லாமல் யோசித்துக் கொண்டே உட்கார்ந்து இருந்தான். மறுநாள் கல்லூரி விடுமுறை. ஷாலு காலையில் கொஞ்சம் லேட்டாக எழுந்து கீழே வர ஆபீஸ் போயிருக்க வேண்டிய அவளுடைய அப்பா வீட்டில்தான் இருந்தார். என்ன டாடி, ஆபீஸ் போகலையா, வீட்ல இருக்கீங்க கேட்டாள். அவர் கையில் இருந்த நியூஸ் பேப்பரை வாங்கி பார்க்க ஆரம்பித்தாள். அவள் அம்மா ஏதோ சொல்ல வர பார்வையால் தடுத்தார் அவள் அப்பா. சில நிமிடங்கள் தன்னை நிதானப்படுத்தி கொண்டவர், ஷாலுமா, நீ ரிஃப்ரெஷ் ஆயிட்டு வா, சாப்பிடலாம். நான் இன்னைக்கு ஆபீஸ் போகல. டாடி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அவர் சொல்ல. என்ன விஷயம் டாடி என்றால் பேப்பரில் இருந்து கண்களை நிமிர்த்தாமலே. இல்லம்மா, அதை இப்படி சாதாரணமா பேச முடியாது. வா, பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு வந்து பேசலாம் என்று சொல்ல, முந்தைய நாள் அவள் அவர்களிடம் சொல்லியிருந்ததை அடியோடு மறந்திருந்தாள். ஓகே டாடி என்றவள் ரிஃப்ரெஷ் ஆகி வர மூவருக்கும் தட்டு வைத்தனர் வேலைக்காரர்கள். சாப்பிட்டு முடித்ததும், டாடி, எனக்கு இன்னைக்கு காலேஜ் லீவ், நீங்களும் ஆபீஸ் போகல, அம்மாவும் ஃப்ரீ தான்னு நினைக்கிறேன். அப்ப நாம எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாமா என்றாள். சரிடா, கொஞ்ச நேரம் கழிச்சு அத பத்தி பேசிக்கலாம் மறுக்காமல் ஒத்துக்கொண்டார் அவள் அப்பா. ஹாலுக்கு வந்தவள், டாடி, நான் கீர்த்தி கிட்ட கொஞ்சம் பேசணும், பேசிட்டு ரெடியாகி வர்றேன், கிளம்பலாம்
அவள் திரும்ப ஷாலுமா என்று கொஞ்சம் அழுத்தமாக அழைத்து அவளை நிறுத்தினார். நீ கீர்த்தி கிட்ட பேசிட்டு அப்பா ரூமுக்கு வாடா, நாம கொஞ்சம் பேசணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அவர் ஞாபகப்படுத்த, ஓ எஸ் டாடி, ஓகே ஓகே வந்துடுறேன். ஓடும் மகளை வருத்தமாக பார்த்து கொண்டிருந்தனர் இருவரும். சற்று நேரத்துக்கெல்லாம் அப்பாவின் அறைக்கு வந்தவள், சொல்லுங்க டாடி, என்ன விஷயம்? எங்கேயாவது ஃபாரின் போக போறீங்களா என்று கேட்க, இல்லடா, நீ நேத்து சொன்னதை பத்தி கொஞ்சம் பேசணும் என்றார். அவ்வளவுதான், அம்மா அப்பாவிடம் சொல்லியாயிற்று. இனி மற்றதை அவர்கள் பார்த்து கொள்வார்கள் என்று நினைத்தவள் அதை பற்றி யோசித்து இருக்கவில்லை. ஒரு கணம் யோசித்தவள், ஓ, வாசுவ பத்தி பேசணுமா டாடி என்று கேட்க அவர்களுக்கு அந்த பெயர் கூட ஞாபகத்தில் இல்லை. இருந்தாலும் சமாளித்துக் கொண்டு அவளுடைய அம்மா, என்னடி நேத்து என்னென்னமோ சொன்ன, நிஜமாத்தான் சொல்றியா என்று கோபமாய் கேட்க, ஆமாம்மா, இதுல என்ன சந்தேகம்? லவ் பண்றதுல போய் யாராவது பொய் சொல்லுவாங்களா? விளையாட்டாக கேட்டாள் ஷாலினி. சரிடா, அந்த பையன் உன் கூட படிக்கிறவன் இல்லைன்னு சொல்லிட்ட. கேன்டீன்ல வேலை பார்க்கறதா சொன்ன. வேற டீடைல்ஸ் எதுவுமே சொல்லலையே? நிதானமாக கேட்டார் அவள் அப்பா. கற்றை கூந்தல் முகத்தை மறைக்க மொபைலில் எதையோ பார்த்து கொண்டிருந்தவளிடமிருந்து வேகமாக அதை பிடுங்கினாள் அவள் அம்மா. ஏம்மா? டாடி, இந்த அம்மாவை பாருங்க என்றவள் அவர் சீரியஸாக அவளையே பார்த்து கொண்டிருக்கவும், என்ன டாடி கேட்டீங்க என்று கேட்க அவர் மறுபடியும் அதையே சொன்னார். அவன் பெயர் வாசு, எங்க காலேஜ் கேன்டீன்ல வேலை பார்க்கறான். அவங்க வீடு இங்கே இருந்து ஒரு 4 இல்லைன்னா 5 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அவள் சொல்லிக் கொண்டிருக்க, அவங்க வீட்டுக்கு போயிருக்கியா? பதறினாள் அம்மா. அம்மா, எதுக்கு இவ்வளவு ஷாக் ஆகுறீங்க? நேத்து தான் ஃபர்ஸ்ட் டைம் அவன் வீட்டுக்கு போனேன். அவன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னான். அதனால அவன் கூட போய் பார்த்துட்டு வந்தேன் என்றவளை பரிதாபமாக பார்த்தார் அவள் அப்பா. அவன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா? சரி, இப்ப எப்படி இருக்காங்க? அவங்க அப்பா என்ன செய்யறாரு? வீட்ல வேற யாரெல்லாம் இருக்காங்க? கேள்விகள் வந்து விழுந்தது அவள் அப்பா குணசேகரனிடம் இருந்து. டாடி, அவங்க வீட்ல அவனும் அவன் அம்மாவும் மட்டும்தான். அவங்க அப்பா ரொம்ப வருஷம் முன்னாடியே இறந்துட்டதா சொன்னான். நானும் அதை பத்தி கேட்கல. சொன்ன மகளை எரிச்சலாய் முறைத்தாள் அம்மா. கொஞ்சம் அமைதியாக இரு என்று அவள் அப்பா ஜாடை காட்ட முகத்தை வெடுக்கென்று வேறு பக்கம் திருப்பிக் கொண்டாள் சுமதி. சரிடா ஷாலுமா, அவன் படிக்கிறானா இல்ல அங்க பார்ட் டைம் வேலை பார்க்கறானா? அவங்க வீட்ல வேற என்ன பண்றாங்க? அவள் அப்பா கேட்க, அத பத்தியெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது டாடி என்றாள் மகள் சாதாரணமாக. அவருக்கு புரிந்து போய்விட்டது. இதற்கு மேல் மகளிடம் இதை பற்றி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை என்று. ஏதோ ஒரு உணர்ச்சி வேகத்தில் காதலித்துக் கொண்டிருக்கிறாள். என்ன ஏது என்று உடனே பார்க்க வேண்டும் என முடிவு செய்தவர், சரிடா ஷாலுமா, முதல்ல அந்த பையனை வந்து என்ன பார்க்க சொல்லு, அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு மீதிய பேசிக்கலாம் என்று சொல்ல, இப்பவே வர சொல்லட்டுமா டாடி என்றாள் உற்சாகமாக. ஈவினிங் சரியா 5 மணிக்கு வர சொல்லிடுமா, அப்பா சொல்ல போனை எடுத்துக்கொண்டு ஓடினாள் அவள். 2 முறை கால் செய்தும் அவன் போனை எடுக்கவில்லை. மீண்டும் அப்பாவிடம் வந்தவள், டாடி, அவன் போனை எடுக்கல. இன்னைக்கு காலேஜ் லீவு, வீட்ல தான் இருப்பான். ஒருவேளை அவன் அம்மாவுக்கு திரும்பவும் உடம்பு சரியில்லையோ என்னமோ. நான் நேர்ல போய் சொல்லிட்டு வந்துடுறேன். ஷாலினி சொல்ல ஒரு கணம் யோசித்தவர் சரி என்று தலையை அசைத்தார். உற்சாகமாக அவள் அங்கிருந்து ஓடியதும், ஏங்க, அவதான் அறிவில்லாம முட்டாள்தனமா பேசுறா, நடந்துக்கிறா. நீங்களும் எதுவும் சொல்லாம அந்த பையனை வர சொல்றீங்க. அதுவும் இல்லாம இப்ப எதுக்கு நம்ம பொண்ண அவன் வீட்டுக்கு போறதுக்கு அலோவ் பண்றீங்க? கோவத்தில் சுமதி பொரிந்து தள்ள, அவனை பத்தி அவளுக்கே எதுவுமே தெரியல. லவ் பண்றோம், கல்யாணம் பண்ணி வைங்கன்னு வந்து நிக்கிறா. இப்ப என்ன பண்றது? மீண்டும் சுமதியே கேட்க, சுமி, அவ ரொம்பவே விளையாட்டுத்தனமா இருக்கா. அவளுக்கு ரியாலிட்டி எதுவும் புரியல. கொஞ்சம் பொறுமையாயிரு, பேசிக்கலாம் என்றவர், இதோ பாரு, இப்பவும் நம்ம பொண்ணு பர்மிஷன் எல்லாம் கேட்கல. ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுக்கறா. அவ போகட்டும். நானும் அவ பின்னாடியே போய் அவனை என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் என்ற குணசேகரன் சற்று தொலைவில் போய்க் கொண்டிருந்த மகளின் காரை பின்தொடர்ந்தார்.
ஷாலினி காரை எடுத்துக்கொண்டு வாசுவின் வீட்டிற்கு வர, அவன் வீட்டின் அருகில் இருந்த புல்வெளியில் உட்கார்ந்து இருந்தான். எதிர்பாராமல் ஷாலுவை அங்கே பார்த்ததில் அவன் முகம் ஆச்சரியத்தில் விரிந்தது. மகள் காரை நிறுத்திவிட்டு இறங்கி ஓடும் திசையை பார்த்தவர் அந்த மேட்டில் இருந்த சிறு குடிசையையும் அதற்கு சற்று தொலைவில் இருந்த சிறு சிறு குடிசைகளையும் கண்ணிமைக்காமல் பார்த்தார். அவருக்கு எல்லாமே புரிந்துவிட்டது. சில ஆண்டுகளுக்கு முன்பு வீடு இல்லாத ஏழைகளுக்கும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கும் என அந்த ஏரியாவில் 2 அறைகள் கொண்ட 350க்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டப்பட்டது. அந்த டெண்டர் கூட இவருடைய கம்பெனிக்கு வந்தது. இவ்வளவு சின்ன ப்ராஜெக்ட் எல்லாம் ஒரு நாளும் செய்ய முடியாது என்று அதை ஒதுக்கி தள்ளி இருந்தார். அவருடைய அசிஸ்டன்ட் கூட, சார், இந்த ப்ராஜெக்ட் நமக்கு நல்ல மார்ஜின் கிடைக்கும் என்றார். அவர் அந்த டெண்டர் அழைப்பை திறந்து கூட பார்க்கவில்லை. ஆனால் இன்று அவர் மகள் அப்படிப்பட்ட வீட்டில் வசிக்கும் ஒருவனைத்தான் காதலிப்பதாக சொல்லிக் கொண்டு வந்து நிற்கிறாள். வருத்தத்துடன் தலையில் அடித்து கொண்டார். ஓடி வந்த ஷாலு அவன் அப்படியே பார்த்து கொண்டிருக்கவும், ஏய், என்ன அப்படி பாக்குற? நான் ஒரு சூப்பர் நியூஸோடு வந்திருக்கேன், தெரியுமா உனக்கு என்றவள் அப்படியே அவன் முன் மண்டியிட்டு உட்கார்ந்திருந்த அவன் கால்களில் தன் முகத்தை புதைத்து கொண்டாள். ஒற்றை விரலால் அவள் முகத்தை நிமிர்த்தி, என்ன ஷாலு, உங்க பேரண்ட்ஸ் நம்ம லவ்வுக்கு ஓகே சொல்லிட்டாங்களா என்று ஒரு மாதிரியான குரலில் கேட்டான். வாசு, உனக்கு ஏன் நம்பிக்கையே வரமாட்டேங்குது? நான் தான் என் டேடியும் மம்மியும் என்னோட விருப்பத்துக்கு மறுப்பு சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லி இருந்தேன்ல. டேடி உன்னை வந்து பார்க்க சொன்னாரு. இன்னைக்கு ஈவினிங் அவர் உன்னை பார்க்க அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காரு. நீ எங்க வீட்டுக்கு வந்துடு, சிரித்து கொண்டே சொன்னாள் ஷாலினி. தூக்கி வாரி போட எழுந்து நின்றான் வாசு. என்ன என்ன சொல்ற நீ? நிஜமாவே உன் அப்பா என்ன வர சொன்னாரா என்றவன் ஒரு கணம் யோசித்தான். அவருக்கு என்ன பார்க்கணும்னு அவரே வந்திருக்கலாம்ல என்றான். வாசு, உன்னுடைய ஈகோவெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு டேடிய வந்து பாரு. கேன்டீன்ல பசங்க கிட்ட பேசுற மாதிரி ரூடா பேசாத, சாஃப்டா பேசு. அப்பா கிட்ட அன்பா பேசு, அவள் சிறு கவலையோடு சொல்ல. அதெல்லாம் முடியாது ஷாலு. யாருக்காகவும் என்னோட இயல்பை மாத்திக்க மாட்டேன். நான் எப்பவுமே எப்படி இருக்கேனோ அதே மாதிரி தான் இருப்பேன். சொன்னவனின் கைகளை செல்லமாக கிள்ளினாள் அவள். ஏய், இங்க பாரு, உனக்கு நான் வேணுமா வேணாமா? அவள் கேட்க, கண்டிப்பா நீ எனக்கு வேணும். நீதான் என் உயிர். இதோ பார், என் இதய துடிப்பு கூட உன் பேரு தான் சொல்லும். சொன்னவன் அவள் தலையை தன் நெஞ்சில் சாய்த்து கொள்ள ஷாலினியின் முகம் பூவாய் மலர்ந்தது. ஓகே, என்கிட்ட எவ்வளவு அழகா பேசுற. அதே மாதிரிதான் டேடி கிட்ட மம்மி கிட்டையும் பேசணும், ஓகேவா? அவள் கொஞ்சலாக கேட்க, சரி என்று தலையசைத்தான் அவன். சூப்பர்டா, ஐ லவ் யூ வாசு. அவன் கன்னத்தை கிள்ளி செல்லம் கொஞ்சியவள், ஃபர்ஸ்ட் டைமா வீட்டுக்கு வரப்போற. நான் போய் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்றேன். சரியா சாயந்தரம் 5 மணிக்கு வந்துடணும். லேட் பண்ணிடக்கூடாது. அப்பா ரொம்ப பங்க்சுவாலிட்டி பாப்பாரு என்றவள் 4 எட்டு எடுத்து வைத்தாள். திரும்ப ஏதோ நினைத்து கொண்டவளாக அவன் அருகில் வந்தவள், வாசு, நீ கேன்டீனுக்கு போட்டுட்டு வர்ற மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்துடாத. என் டேடிய தடவையா பார்க்க வர்ற. கொஞ்சம் நீட்டா நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு வா என்றாள் சிறு கவலையுடன். அவன் பதில் ஏதும் சொல்லாமல் இருக்க, என் செல்ல குட்டி, நான் சொல்றத கேப்பதானே என்று அவனை கொஞ்சியவள், உன்கிட்ட நல்ல ட்ரெஸ் இல்லைன்னு நான் பணம் கொடுக்கறேன். நீ கடைக்கு போய் வாங்கிக்கிறியா என்றாள். அவன் அவள் மேல் வெறுமையும் கோபமும் நிறைந்த பார்வையை வீச, தன் மனநிலையை கெடுத்துக்கொள்ள விரும்பாத ஷாலினி அங்கிருந்து சிட்டாய் பறந்தாள். போகும் அவளையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் வாசு. அவனிடமிருந்து பெருமூச்சு ஒன்று வெளிப்பட்டது. இவள் நினைப்பது போல எல்லாம் ஈஸியாக நடந்துவிடுமா என்று யோசித்தவனின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. சற்று தூரத்தில் இருந்து இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த குணசேகரன் விரைவாக தன் வண்டியை ஸ்டார்ட் செய்து கிளம்பினார். அவர் வீடு வந்த சிறிது நேரத்திற்கெல்லாம் உற்சாகமாய் உள்ளே ஓடி வந்தாள் ஷாலினி. அம்மாவும் அப்பாவும் ஹாலில் உட்கார்ந்து கொண்டிருக்க, டாடி, நான் அவன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். 5 மணிக்கு ஷார்ப்பா வந்துடுவான். அவன் வந்ததும் என்ன சாப்பிட கொடுக்கணும், அவனை எப்படி ரிசீவ் பண்ணணும்னு நான் பிளான் பண்ணணும். பை டாடி, பை மம்மி
என்று சொல்லிக்கொண்டே அருகில் வந்தவள் இருவருக்கும் ஆளுக்கு ஒரு முத்தத்தை கன்னத்தில் பரிசாக கொடுத்துவிட்டு மேலே ஓடினாள். அவள் அம்மா சுமதி கடுப்புடன் ஏதோ சொல்லத் திரும்ப மனைவியின் கையை இதமாய் பிடித்து அமைதியாக்கினார் குணா. எல்லாத்தையும் அவ போக்கிலேயே விட்டீங்கன்னா அவ வாழ்க்கை என்னங்க ஆகும்? என்ன இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பில்லாம இருக்கீங்க? நீங்க பெரிய பிசினஸ்மேன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? ஒருவேளை மக மேல இருக்க பாசம் உங்க கண்ணை மறைக்குதா? ஏன் நீங்க இப்படி எதுக்குமே மறுப்பு சொல்லாம இருக்கீங்க? எனக்கு நடக்கிறது எதுவுமே சரியா படல. விசும்ப ஆரம்பித்தாள் சுமதி. சுமி, நாம வேண்டாம்னு சொன்னா அவ கண்ணுக்கு எதிரியா மாறிடுவோம். பாசமா பெத்து ஆசையா வளர்த்ததெல்லாம் அவ நம்மள வேணான்னு வெறுத்துட்டு போறதுக்கா? நிதானமா இரு. அந்த பையன் சாயந்தரம் வரட்டும். அவன் எப்படிப்பட்டவன் என்ன ஏதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் என்றவர் முகத்திலும் கவலை இருளாய் கவிழ்ந்து இருந்தது. வீட்டை 2 பண்ணி கொண்டிருந்தாள் ஷாலினி. ஏற்கனவே அழகாக இருந்த தோட்டத்தை மறுபடியும் சுத்தம் செய்ய வைத்தாள். தோட்டத்தில் இருக்கும் மலர்களை பறித்து வந்து அங்கிருந்த மிகப்பெரிய பூந்தொட்டியை அலங்கரிக்க செய்தாள். சமோசா, இஞ்சி டீ, சில்லி சிக்கன் என்று அவள் தயாரிக்கச் சொன்ன ஐட்டங்களை கேட்டு சமையல்காரன் வியந்து போனான். பாப்பா, என்ன இதெல்லாம்? ஒரே புதுசா இருக்கே. சமையல்காரர் கேட்க, ஈவினிங் வரப்போற கெஸ்டுக்கு இதெல்லாம் தான் பிடிக்கும். அதனால நீங்க ரெகுலரா செய்யற முந்திரி பக்கோடா கூட சேர்த்து இதெல்லாம் செஞ்சிடுங்க என்றாள். சமையல்காரர் விறுவிறுப்பாக வேலையை ஆரம்பித்தார். 4-5 முறை வாசுவுக்கு போன் செய்து விட்டாள். 100 முறையாவது கடிகாரத்தை பார்த்து இருப்பாள். மிக அழகாக ட்ரெஸ் செய்து கொண்டு 4:30 மணிக்கு ரூமை விட்டு கீழே வந்து விட்டாள் ஷாலினி. அவளுக்கு இருந்த பரபரப்பில் பெற்றோர்கள் எவ்வளவோ வற்புறுத்தியும் மதிய உணவை வேண்டாம் என்று சொல்லிவிட்டாள். மகளின் பரபரப்பை பார்த்த அம்மாவுக்கு எரிச்சலாக இருந்தாலும் அவளுடைய அப்பா அசாத்திய அமைதியுடன் இருந்தார். அவரும் ரிஃப்ரெஷ் ஆகி சரியாக 5 மணிக்கு வந்து உட்கார்ந்து விட அவள் அம்மா சுமதியும் அவருடன் வந்து உட்கார்ந்தாள். கடிகாரத்தின் முட்கள் அசைந்து கொண்டிருந்ததே தவிர வாசலில் எந்த அசைவும் இல்லை. இத்தனைக்கும் கேட்டில் செக்யூரிட்டி நின்று கொண்டிருக்க ஷாலினியின் கண்கள் வீட்டில் இருந்த சிசிடிவி மானிட்டரில் பட்டு பட்டு மீண்டது. ஷாலினிக்கு சங்கடமாக இருந்தது. அவள் அப்பாவின் பார்வையை தவிர்க்க மொபைலை பார்ப்பதும் வாசலை பார்ப்பதுமாக இருந்தாள். சரியாக 5:45க்கு வாசு வர வாட்ச்மேன் கதவை திறந்து விட்டார். அந்த ஹை குவாலிட்டி கேமரா வாசுவின் உடைகளை மட்டுமல்ல, அவன் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உள்ளதை உள்ளபடி காட்டியது. பார்த்த ஷாலினிக்கு மிகவும் தர்ம சங்கடமாக இருந்தது. ஏனென்றால் அவன் கேண்டீனுக்கு போட்டு வருவது போல மிகச் சாதாரணமாக உடைகளைத்தான் போட்டிருந்தான். இவன் ஏன் இப்படி இருக்கான்? பேசாம நானே காலையில அவனை அழைத்துச் சென்று ட்ரெஸ் வாங்கி கொடுத்திருக்க வேண்டும் என்று நினைத்தாள். இனி ஒன்னும் செய்ய முடியாது. அப்பா என்ன சொல்ல போறாரோ தெரியவில்லை என்று அவள் நினைத்து கொண்டிருக்க வாசு கேட்டில் இருந்து வீட்டுக்கு முன்பு வந்திருந்தான். ஷாலினி எதிரில் சென்று அவன் கையை பிடித்து உள்ளே அழைத்து வர மகளை எரிப்பது போல பார்த்தாள் சுமதி. உள்ளே வந்த வாசு நேராக குணசேகரனிடம் சென்று கையை நீட்டினான். ஹலோ அங்கிள் என்று அவன் சொல்ல குணசேகரன் கைகளை பட்டென்று கூப்பி வணக்கம் என்றார். வாசுவிற்கு முகம் ஒரு மாதிரியாகி விட்டது. நிலைமையை சமாளிக்க ஷாலினியே அவன் கையை பிடித்து அழைத்துச் சென்று உட்கார வைத்தாள். உட்கார்ந்தவன் சேரில் நன்கு சாய்ந்து உட்கார அவனை தலை முதல் கால் வரை அளவெடுப்பது போல பார்த்தார் குணசேகரன். சட்டென்று அவர் முகம் சுருங்கியது. அவர் தன் கால்களை பார்ப்பதை அறிந்த வாசு சட்டென்று கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்தான். அவன் கால்களில் இருந்த செருப்பின் அடியில் ஒட்டியிருந்த மண் அப்பட்டமாக தெரிந்தது. அவருக்கு எதுவும் பேச பிடிக்கவில்லை. சுமதியின் கண்கள் வெறுப்பிலும் கோபத்திலும் சிவந்து போயிருந்தது. ஆனால் வாசு இதை எதை பற்றியும் கவலைப்படாமல் அசால்ட்டாக தலையை கோதிக்கொண்டிருந்தான். அவனுக்கும் உள்ளுக்குள் சற்று பதட்டமாக இருந்தாலும் மிகவும் தைரியமாக இருப்பது போல காட்டிக்கொண்டான். வாசு, இவர்கள் என் அம்மா அப்பா என்ற ஷாலினி. சரி, நீ 5 மணிக்கே வரல?
ஏதோ பேச வேண்டும் என்பதற்காக அவள் கேட்க, ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டு இருந்ததுல டயத்தை கவனிக்கல என்றான் வாசு அசால்ட்டாக. அப்பாவின் பார்வை தன் முதுகை துளைப்பதை சாலினியால் நன்கு உணர முடிந்தது. ஐயோ, தேவையில்லாம இந்த கேள்வியை கேட்டுட்டோமோ? இவன் வேற வேற ஏதாவது சொல்லாம பட்டுன்னு இப்படி சொல்லிட்டானே என்று இருந்தது அவளுக்கு. வேறு வழியின்றி அப்பாவிடம் வந்தவள், டாடி, வாசுவை பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல, அவனை பத்தி ஏதாவது டீடைல்ஸ் வேணும்னா கேளுங்க. ஷாலினி சொல்ல அவள் அப்பா ஒருமுறை அழுத்தமாக கண்களை மூடி திறந்து அவனை நேராக பார்த்தார். உன்னோட ஃபேமிலிய பத்தி கொஞ்சம் சொல்லுப்பா. அவர் சொல்ல, ஏன் உங்க பொண்ணு சொல்லலையா என்றான் வாசு திமிராக. அதற்கு மேல் சுமதியால் பொறுக்க முடியவில்லை. கணவர் தடுத்தும் கேட்காமல் எழுந்து நின்று, கெட் லாஸ்ட் என்று வாசலை நோக்கி கையை காட்டினாள். ஆண்டி, இது நான் எதிர்பார்த்த ஒண்ணுதான். எப்படி நீங்க இப்படித்தான் நடந்துக்குவீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கும் உங்க வீட்டுக்கு வர விருப்பம் இல்ல. ஆனா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அதுக்கு தான் வந்தேன். ஷாலினிய நான் என் உயிரை விட அதிகமா விரும்புறேன். அவளை நான் என் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்குவேன். எனக்கு அவ மட்டும்தான் இந்த உலகத்துல முக்கியம், தவிர வேறு யாரும் இல்லை என்றவன் அங்கிருந்து கடகடவென்று வெளியே போய்விட, அவள் அப்பா அம்மாவின் கண்களிலும் தீப்பொறி பறந்தது. ஷாலினி செய்யச் சொன்னது எல்லாவற்றையும் அழகாக அடுக்கி வைத்திருந்த சமையல்காரர் எப்போது கொண்டு வரச் சொல்வார்கள் என்று எட்டி எட்டி பார்த்து கொண்டிருந்தார். அங்கு நடந்ததை பார்த்தவர் சத்தமில்லாமல் தலையை உள்ளுக்கு இழுத்து கொண்டார். டாடி என்று ஒருமுறை கூப்பிட்ட ஷாலினி வாசுவின் பின்னால் ஓடினாள். வாசு, வாசு, நில்லு. ஏன் இப்படி பண்ற? டாடி கிட்ட பேசதானே உன்னை வர சொன்னேன். எதுக்கு இப்படி ஹார்ஷா பிஹேவ் பண்ற? இப்ப பாரு, கண்டிப்பா அப்பா கோச்சுப்பாரு. ஷாலினி சொல்ல சட்டென்று திரும்பிய வாசு, இதோ பாரு ஷாலு, திரும்பவும் சொல்றேன், நீதான் என் உயிர். அதுல எந்த மாற்றமும் இல்ல. நான் உன்னைத்தான் காதலிக்கிறேன். எனக்கு வேற யாரும் முக்கியம் கிடையாது. நீதான் முக்கியம் என்றவன் திரும்பி பார்க்காமல் நடந்துவிட, ஷாலினிக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. ஒரு பிரச்சனையும் இன்றி சர்வ சாதாரணமாக நடந்துவிடும் என்று நினைத்த விஷயம் இவ்வளவு சிக்கலாக முடிந்துவிட்டது என்று யோசித்தவள், போகும் வாசுவை சமாதானப்படுத்துவதா இல்லை உள்ளே சென்று அம்மா அப்பாவை சமாதானப்படுத்துவதா என்று திகைத்தாள். அதற்குள் வாசு கேட்டை தாண்டி அவனுடைய டிவிஎஸ் 50 எடுத்துக்கொண்டு போய்விட்டான். உள்ளே வந்த ஷாலினி அங்கேயே சிலையாக உட்கார்ந்திருக்கும் அப்பாவை பார்க்க மிகவும் தயங்கினாள். என்ன பேசுவது என்று அவள் விழிக்க, குணசேகரனே மகளை அழைத்தார். ஷாலுமா, இங்க வந்து உட்காரு என்று சொல்ல அருகில் போய் டக் என்று உட்கார்ந்தாள். இதுவரைக்கும் நீ எதை கேட்டாலும் நாங்க இல்லைன்னு சொன்னது இல்ல. மத்த விஷயங்களை போல இந்த கல்யாண விஷயம் சாதாரண ஒண்ணு இல்ல. இது உன்னுடைய வாழ்க்கை. ஷார்ட் ட்ரிப் மாதிரி ஒரு நாள்லயோ இல்ல கொஞ்ச நாள்லயோ முடியறதில்ல. இது ஒரு நீண்ட பயணம். எங்களுக்கு அப்புறம் உன்னோட தொடரக்கூடிய பயணம். அதுக்கு இவன் சரியா இருப்பான்னு நீ நினைக்கிறியா என்றார் அவளுடைய அப்பா. என்னங்க, ஏதோ எல்கேஜி குழந்தைக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரி சொல்றீங்க? அவனுக்கு எவ்வளவு திமிர்! அவன் நம்ம யாரையுமே மதிக்கவே இல்ல. ஒரு பண்பாடும் தெரியல, நாகரிகமும் தெரியல. அதுலயும் பாத்தீங்கல்ல, அவன் செருப்ப. பெரியவங்க இருக்காங்கன்னு கொஞ்சம் கூட இங்கிதமே இல்லாம கால் மேல கால் போட்டு உட்கார்ந்தான். அதுவும் அந்த அழுக்கு செருப்போட. அந்த செருப்புல எவ்வளவு மண் இருந்தது தெரியுமா என்று கேட்டவள் சட்டென்று, சுகந்தி, சீக்கிரம் இங்க வா. இந்த கார்பெட்டை மாத்திட்டு ஹாலை தொடச்சு விடு. அப்புறம் வெளியே கேட்ல இருந்து வீட்டு வாசல் வரைக்கும் சுத்தமா கழுவி விடு என்றாள் சுமதி. ஷாலினியால் இருவருக்கும் எந்த பதிலையும் கொடுக்க முடியவில்லை. அவள் தலை குனிந்தபடி தன் அறைக்குச் செல்ல, அவளுடன் போவதற்காக எழுந்த மனைவியை தடுத்தார் குணசேகரன். கண்ணீர் வழிய உதடுகள் நடுங்க சுமதி அவரை பார்க்க, அவள் உதடுகளில் தன் ஒற்றை விரலை வைத்து கண்களாலேயே சமாதானம் சொன்னார் அவர். அடுத்த நாள் காலை ஷாலினி காலேஜுக்கு கிளம்ப குணசேகரன் அவளை அழைத்தார். ஷாலுமா, உனக்கு இன்னும் 2 எக்ஸாம் தான் பாக்கி இருக்கு. இன்னும் ஒரு வாரத்துல உனக்கு காலேஜ் முடிஞ்சிடும். நாம ஒரு ஃபாரின் டூர் போயிட்டு வரலாமா என்று கேட்டார். பதில் எதுவும் சொல்லாமல் கிளம்பி விட்டாள் அவள். அடுத்து வந்த ஒரு வாரமும்
ஷாலினி சரியாக சாப்பிடவும் இல்லை, தூங்கவும் இல்லை. இதை பார்த்த அவளுடைய அப்பா அம்மா இருவருக்கும் மிகவும் வருத்தமாக இருந்தது. விரைவில் கல்லூரி முழுவதுமே விடுமுறைக்காக மூடப்பட்டது. அன்று இரவு குணசேகரனுக்கு தூக்கமே பிடிக்கவில்லை. மகளை நினைத்து நினைத்து மனது ஒரே பாரமாக இருந்தது. அவர் பால்கனி வழியே வெறிச்சோடி கிடந்த ரோட்டை பார்த்து கொண்டிருக்க, கேட்டை சத்தம் இல்லாமல் திறந்து கொண்டு ஒரு உருவம் வெளியே செல்வதை பார்த்தார். சற்று கூர்ந்து பார்க்க அது ஷாலினி என்று தெரிந்தது. கையில் ஒரு சிறிய பையுடன் அவள் வெளியேறுவதை பார்த்த அவருடைய இதயம் சுக்கு நூறாய் வெடித்தது. திரும்பி பார்க்க அவர் மனைவி கட்டிலில் அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தாள். இதுதான் அவள் கடைசியாக அமைதியாக தூங்கும் இரவாக இருக்கும் என்று தோன்றியது அவருக்கு. மகள் கேட்டை தாண்டி வெளியே போய்க் கொண்டிருக்க குணசேகரனின் உடல் நடுங்க ஆரம்பித்தது. அன்று காலை மகளிடம் பேசியது அத்தனையும் அவர் நினைவில் வர கண்கள் மங்கலாகி கொண்டிருந்தது. ஆனால் அவருடைய மனது விழித்து கொண்டு, குணா, நீ அவ்வளவு பேசினியே, உன் மகளுக்காக, உன் வாழ்க்கையே உன் மகளுக்காகத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தாயே. இப்போது உன் வாழ்க்கை மட்டுமல்ல, உன் வார்த்தைகளும் வீண்தான் என்று சத்தமாகச் சொன்னது ஒரு குரல். அவளுக்காக எவ்வளவு யோசித்து என்னவெல்லாம் சொன்ன. இப்போ பாரு, 21 வருடங்களாக பெற்று வளர்த்து ஆளாக்கிய மகள் இன்று ஒரு திருடனைப் போல உன்னை விட்டு பிரிந்து போகிறாள். என்னவெல்லாம் சொன்னாய் என்று நினைத்து பார் என்று சொன்னது அவர் மனது. அவர் காலையில் மகளிடம் பேசியதை அவருக்கே திருப்பி சொன்னது அவர் மனசாட்சி. ஷாலுமா, எங்க வாழ்க்கையோட ஒரே ஆதாரம் நீ மட்டும்தான். உனக்காக தான் அப்பா இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி வச்சிருக்கேன். உன் அம்மா ஒண்ணுமே தெரியாத ஒரு அப்பாவி. உன் வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும், நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறத தவிர வேறு எந்த நினைப்பும் எங்களுக்கு இல்ல. நீ காதலிக்கிற பையன் உனக்கு பிடிச்சவன் பணக்காரனா இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா பண்போட, கலாச்சாரத்தோட அடுத்தவங்கள மதிக்க தெரிஞ்சவனா இருக்கணும்னு நாங்க நினைக்கிறது தப்பா? மனுஷங்களை மதிக்க தெரியாதவன், சமுதாயத்தை மதிக்க தெரியாதவன், அதுவும் இந்த சின்ன வயசுலயே இவ்வளவு பிடிவாதத்தோடையும் ஈகோவோடையும் இருக்கிறவன் கூட உன் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும்னு நினைக்கிறியா? கல்யாண வாழ்க்கைங்கிறது சுவத்துல அடிச்ச ஆணி மாதிரி. அது எப்பவும் மாறாது, மறையாது. ஒரு தடவை மட்டுமே நடக்கக்கூடிய நிகழ்வு அதுமா. அது சரியா அமையலன்னா மொத்த வாழ்க்கையுமே வீணாகிடும். உனக்காக நாங்களும் அந்த பையனை வர சொல்லி பார்த்தோம். ஆனா அவன்கிட்ட எந்த நல்ல குணத்தையும் பார்க்க முடியல. அவன் எப்படி நடந்துக்கிட்டான்னு நீயே பார்த்த இல்ல. நான் எந்த விதத்திலும் உன்னை கட்டாயப்படுத்த விரும்பல. ஆனா உன் வாழ்க்கை சரியா அமையலைனா நாங்க இத்தனை வருடம் வாழ்ந்தது மட்டுமில்ல, இனி வாழ்ந்தாலும் அது வேஸ்ட் தான். நீயே இதை உணர்ந்து நல்ல முடிவா எடுக்கணும்னு நான் விரும்புறேன் என்று சொல்லி முடித்தார். ஆனால் இப்போது நடப்பதை பார்க்கும்போது அத்தனையும் வீண் என்றுதான் தோன்றியது அவருக்கு. ஒருவேளை மற்றவர்கள் மிரட்டுவது போல செய்திருக்க வேண்டுமோ? எங்களை மீறித்தான், எங்கள் உயிரற்ற உடலை தாண்டிதான் நீ போக வேண்டும் என்று சொல்லியிருக்க வேண்டுமோ என்றெல்லாம் நினைத்தார். ஒரு கணம் நடந்து போகும் மகளை கூப்பிடலாமா என்று நினைத்தவர் தூங்கிக் கொண்டிருக்கும் மனைவியை பார்த்தார். அவனோடு போவது என்று முடிவு செய்து விட்டாள். ஆனால் ஒரு நாளும் இரவில் வெளியே கூட போகாத தன் மகள் இந்த இரவில் வெளியே போய் ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கொண்டால் பதற்றத்துடன் சட்டென்று ஒரு சால்வையால் தன் முகத்தை மறைத்து கொண்டு அவள் பின்னே நடக்கலானார். சற்று தூரத்திலேயே மங்கலான தெருவிளக்கின் ஒளியில் வாசு நின்று கொண்டிருக்க அவன் அருகில் சென்ற ஷாலினியை பார்க்க அவர் உயிர் ஒடுங்க ஆரம்பித்தது. உள்ளம் பதற, உடம்பு நடுங்க சட்டென்று அங்கிருந்த மரத்தின் பின்னே மறைந்து கொண்டார் குணசேகரன். தொடரும். அன்பான உறவுகளுக்கு இதன் முதல் பாகம் கண்டிப்பாக தங்களுக்கு மறந்து இருக்கும். தயவு செய்து மீண்டும் ஒரு முறை கேட்டுவிட்டு இதை படிக்குமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். தங்கள் ஆதரவை என்றும் வேண்டும். உங்கள் கலைவாணி. மிக்க நன்றி.